ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராவ் பகதூர் படத்தை பார்த்தாச்சு. இந்த படம் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ராஜா ஒரு சந்தேகத்தின் பிடியில் இருந்துக்கிட்டு ரொம்ப நாளாக டெத் பெட்டில் இருக்கிறாரு. அவர் இறந்து போகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. பட் அவருக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தால் அந்த உயிரை அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக அந்த சந்தேகம் தீர்ந்துச்சா இல்லையா, அது என்ன சந்தேகம், எப்படி அவர் இறந்தார் அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு மூவி லவருக்காக எடுக்கப்பட்ட படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா நார்மல் ஆடியன்ஸ்க்கான எந்த ஒரு ஃபேக்டரும் இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படம் டெக்னிக்கலாக ஒரு பிரில்லியண்டான படம். ஒரு குறிப்பிட்ட இடத்த, ஒரு அரண்மனை மட்டுமே வச்சு இந்த ஒவ்வொரு படத்தை கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே அவங்களோட வேலையை செவ்வன செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையாகவே சினிமா லவராக இருந்தாலும் சரி, படத்துடைய முதல் 1.5 மணி நேரம் நீங்கள் பல்ல கடிச்சிக்கிட்டு பார்த்தா தான் அடுத்து இருக்கிற ஒரு மணி நேரம் உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக தெரியும். இந்த படத்தில் டீகோட் பண்ணுறதுக்கும் டீட்டெயிலிங்காக பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது உள்ளே உத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த கதையை சொல்லிக்கிறதுக்கு 2.25 மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு அட்வைசபிளான டியூரேஷன் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த படம் நமக்கு தெலுங்காக இருந்தாலும் தமிழ் ஆடியோவிலும் அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில். உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.